இந்த 2015வது ஆண்டு இயர் ஆஃப் பிரைட்னஸ். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த தீர்க்க தரிசனங்களோடு வேற தீர்க்க தரிசிகள் சொல்லுவதை நான் ஒப்பிட்டு பார்ப்பது. உண்மையான தீர்க்க தரிசிகள் சொல்லுவது எல்லாரும் அல்ல, உண்மையான தீர்க்க தரிசிகள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. அதிலையும் ஸ்பெஷலி ப்ரொஃபட் டிபி ஜோஷுவாவை எனக்கு பிடிக்கும். அவருடைய ப்ரொஃபஸி, இந்த இயருக்குரிய தீர்க்க தரிசனம் என்ன என்பதை பார்ப்பது என்னுடைய வழக்கம். போன முறை அவர் இயர் ஆஃப் கிராசிங் த பிரிட்ஜ் என்று போட்டிருந்தார். ஆனால் அவருடைய நேரமும் எங்களுடைய நேரமும் சரியான டிஃப்ரெண்ட். எத்தனை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு விளங்குதில்லை. ஆனால் அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளோடு அதுக்கு ஒப்பாக சில காரியங்களை பேசினார். சோதனையில் காக்கும் ஆண்டு. இயர் ஆஃப் கிராசிங் த பிரிட்ஜ் என்பதும் சோதனையில் காக்கும் ஆண்டு என்பதும் ரெண்டும் ஒன்றாய்த்தான் போனது. இந்த முறை பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பிரைட்னஸ் என்ற ஆண்டவர் கிருபையாய் வெளிப்படுத்தினார். அதே போல் அவருடைய வெப்பிலே தம்பி உமேஷை தேட சொன்னேன். அவர் சொன்னார், இன்னும் போடல பாஸ்டர் என்று. கடைசியில் அவர் ஒரு நேற்றைய தினத்திலே அவர் ஒரு காப்பி ஒன்று எடுத்துட்டு வந்தார். அதிலே ப்ரொஃபட் டிபி ஜோஷுவாவு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். இயர் ஆஃப் குட் மார்னிங். கரங்களை தட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா. இயர் ஆஃப் குட் மார்னிங் என்று போட்டு சூரிய உதயத்தை அவர் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே, யெகோவா தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். உண்மையாய் கர்த்தருக்குள்ளே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் குட் மார்னிங், இயர் ஆஃப் பிரைட்னஸ். கரங்களை தட்டினார். இயேசுவின் பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எஸ், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்முடைய சபைகளிலே பரிசுத்தமாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Thank you Lord. Thank you Lord. யாரும் அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இப்பொழுது சபைக்குள்ளே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொண்டு
பிள்ளைல ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர், ஒரு ஜெபத்தின் ஆவி இவளுக்குள்ள அது என்ன வடிவத்தில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது, ஜெபத்தின் ஆவி. சரிதானே? இந்த பிள்ளையை சரியாக கவனமாக நீங்கள் வளர்க்கணும், கவனமாக. ஏன்னா இந்த பிள்ளைய ஒரு ஜெப ஒரு அபிஷேகத்தோடு இருக்கிற ஒரு பிள்ளை, இது திறப்பில் நிற்கிற ஒரு பிள்ளை. சரிதானே? நான் பார்க்குறேன் ப்ரேயர் ஆயில் இந்த பிள்ளைக்கு மேலே இப்படி ஓடிக்கொண்டிருக்குது. சரிதானே? இந்த பிள்ளை என்ன வச்சிருக்கிறாளா? இல்லையே, வச்சிருக்கிறாளா தலையில்? சரி, இந்த எண்ணெயில் ப்ரேயர் ஆயில். சரிதானே? அதை நான் பார்க்குறேன். மிக கவனமாக இந்த பிள்ளையை வளர்க்கணும், அந்த அபிஷேகம் இழந்து போகக்கூடாது. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த பிள்ளை வீட்டில் ஜபிக்கிறதா? கண்மணி போ எந்தாண்டா இதுக்கு அடுத்தாண்டா, இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்தாண்டான்னு எனக்கு புரியல. ஒரு உக்கிரமான புயல், உக்கிரகமான புயல், உக்கிரகமான புயல். அது இலங்கையிலேயா அல்லது வெளி தேசத்திலேயா எனக்கு புரியல. ஒரு உக்கிரகமான புயல், ஒரு உக்கிரகமான புயல் இந்த உலகத்தில் பலமாய் வீச போகிறது. உக்கிரகமான புயல். தயவு செய்து இந்த புயல் வீசாத படிக்க நாம் திறப்பில் நிற்க வேண்டும். திறப்பில் நின்றால் இல்லாம போயிட்டுமா பாஸ்டர்? I don't know, எனக்கு தெரியாது. சில வேளைகளில் எல்லாம் போகலாம், சில வேளைகளில் அதன் உக்கிரகம் தணிக்கப்படலாம். எனக்கு புரியலை, ஆனால் நான் அதை பார்க்கிறேன். அது ரொம்ப கருத்த சுழலாய் அது வீசிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். தயவு செய்து இது இலங்கையில் வீசினால் எப்படி இருக்கும்? நல்ல ஜாலியா இருப்போமா? ஹாயா இருப்போமா? உனக்கு யாராவது உதவி செய்ய வருவாங்களா? எந்த இடத்துல வீசுதுன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நான் அதை பார்க்கிறேன். ஆகவே இந்த புயல் வீசாதபடிக்கு ஜெபம் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்க, கர்த்தரையும் அவருடைய தீர்க்க தரிசிகளையும் நம்புங்க, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆவே உங்களுடைய ஜெப அறையிலே, பர்சனல் ஜெபத்திலே உக்கிர புயல் உலகத்தில் வீசாதபடிக்கு, அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, வீசுறது கடலுக்குள்ள வீசினாலும் ஆபத்து தான். கடல் தண்ணி அப்படியே எங்க வந்துடும்? ஊருக்குள்ள வந்துடும். ஆவே அந்த புயல் வீசாதபடிக்கு தயவு செய்து உங்க ஜெப அறையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாவே அந்த ஜெபத்தை கேட்டே ஆகுவார். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். யெஷூரன் என்றால் யாரு தெரியுமா? அதன் அர்த்தம் தெரியுமா?
நேர்மையாளன். எஸ்ரோன் என்றால் நேர்மையாளன் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களை நேர்மையாளனே என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நேர்மையாளன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொழுத்து போயிட்டான். ஆசீர்வாதத்திலே அவனுக்கு ஒரு பெரிய கொழுப்பு. இவன் ஆசீர்வதிக்கும் வரைக்கும், எகிப்திலே அடிமையா இருக்கும் வரைக்கும் கர்த்தாவே என்று கத்தினான். செங்கடலை பிளந்தார், நடத்தி வந்தார், கர்த்தாவே சோசரித்தார். வனாந்தரத்திலேயும் ஒரு சிலர் முறுமுறுத்தாலும் அங்கே மற்றவர்கள் கத்தாதே என்றில்ல, கத்தாவே அப்படி என்று சொல்லி கத்தினாங்க. எல்லாம் முடிஞ்சு கானானுக்குள்ள வந்தான். கானான் தேசம் செழிப்பா இருந்தது. இந்த கானான் தேசத்துக்குள்ள இவன் செழிக்க 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 எல்லாத்துலயும் இவன் ஜெயம் கொள்ள பிரதர், இவனுக்குள்ள ஒரு திமிர் வந்து விட்டது. அந்த திமிரத்தான் ஆண்டவர் கொழுப்பு என்று சொல்லுகிறார். இந்த கொழுப்பு இவன் வந்த உடனே தேவனையே மறந்து விட்டு பாகால்களை சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எஸ்ரோன் கொழுத்து போய் உதைத்தான் என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார் தெரியுமா? தன்னை நடத்தி வந்த யெகோவாவை விட்டு, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த பொழுது இவனுக்குள்ளே ஒரு கொழுப்பு, தன் தேவனை மறந்து பாகால்களையும் விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் ஆண் புணர்ச்சிகளையும் பெண் புணர்ச்சிகளையும் வேசித்தனங்களையும் இவனுடைய நாட்டம் போய்விட்டது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொழுப்பு பிடிச்சிட்டுடா. அதனாலதான் ஆண்டவர் கொழுப்பை, ஆண்டவர் உலக பிரகாரமாய் இருக்கிற கொழுப்பை கூடி என்ன செய்ய சொல்றார் தெரியுமா? நல்ல தாச்சில போட்டு வரட்டி எண்ணெய் போட்டு கொச்சிக்காய் போட்டு சாப்பிடன்னு சொல்றார். அப்படித்தானே? சரி, வாசிப்போம். லேவியராகமம் 9வது அதிகாரம் 20வது வசனம். கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தார். அந்த கொழுப்பை என்ன செய்தாங்களா? பலிபீடத்தின் மேல் தகனித்தார். கொழுப்பை நெருப்புல போட்டு பாருங்க, கொழுகொலன்னு இன்னும் கொழுத்து போய் வரும். அப்படியா? இல்ல. சமையல்கார அம்மா மார் என்ன சொல்றீங்க? கொழுப்பு என்ன செய்யும்? உருகிரும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கொழுத்து போகாதடா, கொழுப்படி என்ன செய்? அது மாட்டு கொழுப்பா இருந்தாலும் சரி, ஆட்டு கொழுப்பா இருந்தாலும் சரி, அதை தகனி, அதுக்கு நெருப்பு வை, அதை பத்த வை. சாதாரணமாய் அல்ல, பலிபீடத்தின் மேல் அந்த கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். மனுஷனே, மனுஷியே, உனக்குள் இருக்கிற கொழுப்பு கூடி, ஆவிக்குரிய கொழுப்பு, உலக பிரகாரமான கொழுப்பு, மாமிச கொழுப்புகள் கூடினதினாலே ஜெபத்தை தூஷிக்கிறாய், ஜெபத்தை விட்டு விலகுகிறாய். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொழுப்பை பலிபீடத்தில் வை, அது தகனிக்கப்பட வேண்டும். எப்படி தகனிக்கிறது? பலிபீடம் என்றால் என்ன? உன்னை அர்ப்பணி, கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை அர்ப்பணிச்சு அந்த கொழுப்புகள் பத்தி போகும் வரைக்கும் அதை கர்த்தருடைய சமூகத்திலே வை. உன்னுடைய பெருமை என்கிற கொழுப்பு, வேசித்தனம் என்கிற கொழுப்பு, உலக உல்லாசம் என்கிற கொழுப்பு, இந்த கொழுப்பெல்லாம் பலிபீடத்தின் மேல் வை, அது தகனிக்கப்பட வேண்டும். ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. என்னையா? சீயோன் குமாரத்திக்குள்ள இப்ப கொழுப்பு இருக்குது பாருங்க. இந்த கொழுப்பை பத்த வைக்கிற ஒரு நெருப்பு இருக்கு பாருங்க. அந்த நெருப்பு தான் யார் என்று பார்த்துருவான். சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும், நியாயத்தின் ஆவியினாலும், சுட்டெரிப்பின் ஆவியினாலும். லிசன், சுட்டெரிப்பின் ஆவி.
எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் அவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அல்லேலூயா. கொழுப்பு தகனிக்கப்படுவதற்கு சுட்டெரிப்பின் ஆவி நமக்குள்ள இறங்கணும். பலிபீடமாகிய ஜெப அறைக்குள்ள போயிட்டு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்குது ஐயா கொழுப்பு, அது மாட்டு கொழுப்பும் அல்ல ஆட்டு கொழுப்பும் அல்ல, எனக்குள்ள இருக்குது ஜீவனத்தின் பெருமையாகிய கொழுப்பு, எனக்குள்ள இருக்கிறது கண்களின் இச்சையாகிய கொழுப்பு, எனக்குள்ள இருக்கிறது மாமிசத்தின் இச்சையாகிய கொழுப்பு. இந்த கொழுப்பை தகனிங்க ஆண்டவரே, தகனிங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சுட்டெரிப்பின் ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இறங்குவார். கொழுப்பு தகனிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொழுப்ப பழைய ஏற்பாட்டுல கொழுப்ப தகனிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். ஐயா, எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நடக்கிறதெல்லாம் நிழல், இங்க நடக்கிறதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல நடக்கிறதெல்லாம் நிஜம். கொழுப்பை தகனிக்கிற இடம் ஆவியானவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொழுப்பு தகனிக்கப்படணும். விசுவாசிகளுக்கு கொஞ்சம் ஊழியம் கொடுத்துட்டா கொழுப்பு பிடிச்சிடும். அப்படியே எடுத்து பார்ப்பாங்க, என்னன்னு பார்த்தா கொழுப்பு கொழுப்பு. சண்டே ஸ்கூல் டீச்சரா விட்டா கொழுப்பு அப்படி அப்படி பெரிய பெரிய இது. நோ, கொழுப்பு பிடிக்க கூடாது. அந்த கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கொழுப்பு. நான் யாரு தெரியுமா? பதவி என்கிற கொழுப்பு. நான் யாரு தெரியுமா? பட்டம் பதவி என்கிற கொழுப்பு தகனிக்கப்படணும். அது பலிபீடம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே அதை வைக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? எஸ். இன்றைய கொழுப்பை நீங்க மறந்துடாதீங்க. யெஷுரோன் கொழுப்பம் கொழுத்து போயிட்டான். அவனுக்கு உற்சாகமா அவனை ஜாதிகளிலே உலகத்து பிரகாரமாகவே அவனை அப்படியே உன்னதத்திலே ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போகும் பொழுது, இன்றைக்கும் யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய கொழுப்பு இருக்குது. என்ன கொழுப்பு தெரியுமா? எங்களை விட்ட ஆக்கள் இல்லைன்ற கொழுப்பு. நான் எருசலேமிலே வெயிலிங் வால், அழுகையின் சுவர் என்கிற இடத்திலே எனக்கு ஒரே ஆசை, ஹீப்ரு பைபிள் வேண்டும், தோரான்னு சொல்லுவார். ஆகவே அங்கே இருக்கிற ஒரு யூதன் பெரிய கப்பனை அடிச்சு தாடியெல்லாம் வளர்த்து இப்படி எல்லாம் சுத்தி எல்லாம் கட்டியிருப்பான். அவன்கிட்ட போயிட்டு கேட்டேன், தோரா இருக்குதா, அதை எடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? நோ அப்படியே அப்படி திரும்பிட்டான். நான் என்னடா இது, நான் சாதாரணமா தான் கேட்டேன். இவன் நோ அப்படின்னு திரும்புறான். இது கொழுப்பு. சொல்லலாதா? என்னட்ட இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்குது, போய் வேண்டிக்கோ. சொல்லலாதா? சொல்ல முடியும். நோ அப்படின்னு திரும்பிட்டான். கொழுப்பு. யெஷுரோன் கொழுத்து போய், இந்த கொழுப்பால தான் ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை விட்டு விலகி புறஜாதிகளை தேடி வந்துட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்றார். இயேசு அவங்களை தான் தேடி போனார் ஃபர்ஸ்ட். ஆனா தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. கொழுப்பு. அதன் சொந்தமில்லாதவர்களிடத்தில் வந்தார், நம்மை சொந்தக்காரராக்கி விட்டார். கரங்களை தட்டி சொல்றார். கொழுப்பு நம்ம வாழ்க்கையில பல வடிவத்துல பெருகிய விட்டிருக்கிறோம் பிரதர். நல்லா படிச்சா பாருங்க, நான் படிச்சேன், நான் என்கிற கொழுப்பு. நல்லா வேலை செய்தா, நல்லா வேலை செய்தா பாருங்க, நல்லா வேலை செய்தீங்க பிரதர், நான் நல்லா வேலை செய்தேன், நான் என்கிற கொழுப்பு. இந்த கொழுப்பு பிடிக்கிறதுனாலேயே சிலர் சபையை விட்டு ஆண்டவர் துரத்துகிறார். நல்லா வர்ஷிப் பண்ணனா, நல்லா வர்ஷிப் பண்ணீங்க பிரதர், நல்ல ஆசீர்வாதமா இருந்து பிரதர். அப்படியா? கொழுப்பு, ஆவிக்குரிய கொழுப்பு. 4 பேருக்கு ஜெபம் பண்ணி 4 கேன்சர் போயிட்டு, நல்ல ஜெபம் பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா, அப்படியா? என்ன விட்டா ஜெப வீரன் யார் இருக்கிறா? கொழுப்பு. இந்த கொழுப்புகள் பிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுவார். ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? இந்த கொழுப்பை
பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமாகிய பலிபீடத்தில் கொண்டு போய் நான் அதை தகனிப்பேன். அல்லேலூயா. அநேகருக்குள்ள இருக்கிற கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் ரோமர் 12:1 என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. அங்கே பலி, இங்கே ஜீவ பலி. லேவியராகமத்திலே பலி, இங்கே ஜீவ பலி. வித்தியாசம் புரியுதா? ஜீவன் உள்ளவருக்கு ஜீவ பலி. ஐயா, அங்கே மாட்டுக்கொழுப்பு ஆட்டுக்கொழுப்பு தகனிக்கப்படணும். இங்கே மனுஷனுக்குள்ளே இருக்கிற உள்ளான சுபாவத்திலே எழுப்பி இருக்கிற எல்லா ஜீவனத்தின் பெருமையாகிய கொழுப்பை ஜீவ பலியாக அது தயாரிக்கப்பட வேண்டும். சுட்டரிப்பின் ஆவியானவர் அதை சுட்டரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் இல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான். என்னால முடியாத ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான். அப்படி யாரு சொல்லுவாங்க தெரியுமா? கொழுப்பு தகனிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே சொல்லுவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கொழுப்பு இருக்குது, அது தேவனையே மறக்க வச்சிடும். உங்க மனசுல சிந்தனையில இருக்கிற கொழுப்பு இருக்குது, அது ஜெப வாழ்க்கையை இழக்க வச்சிடும். உங்களுக்குள்ள மறைமுகமா hidden proud, மறைமுகமான பெருமைகள். வெளியால பாத்தீங்கன்னா சாந்தமா தான் நடப்பீங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? வெளியால பார்த்தா சாந்தமா நடப்பாங்க, பேரை சாந்தமன்னு வச்சிருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? கொழுப்பு. அது தகனிக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ். இப்ப உங்களோட கொழுப்பை நீங்க சோதிச்சு பாருங்க. இது எனக்கு இல்ல, பக்கத்துல இருக்கிற புனிதாவுக்கு தான் அப்படி என்று சொல்லிடாத. இது எனக்கு இல்ல, பக்கத்துல இருக்கிற குமாருக்கு தான் என்று சொல்லிடாத. உனக்குள்ள இருக்கு. நீ அப்படி சொன்னாலே உனக்குள்ள கொழுப்பு இருக்குது என்பதுதான் அடையாளம். இவைக்குத்தான் எனக்கு இல்ல அப்படி என்று சொல்லிடாத. அப்படி சொல்லுறியா? அப்படி உனக்குள்ள மனசுல வருதா? உனக்குள்ள கொழுப்பு இருக்குன்ற அர்த்தம். உனக்குள்ள கொழுப்பு இருக்குன்ற அர்த்தம். அந்த கொழுப்பை ஆண்டவர் தகனிக்க விரும்புகிறார். உண்மை சொல்லட்டா, உலக பிரகாரமான கொழுப்பையே நம்ம நல்லா சாப்பிட்டா என்ன வரும்? ஸ்வீஸ் ரோலா? யாரும் சொல்றாங்க ஸ்வீஸ் ரோல் வரும் பாஸ்டர். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? கொழுப்பு நல்லா சாப்பிடுங்க. அப்படியா? டாக்டர்ஸுக்கு முதலே ஆண்டவர் சொல்லிட்டார் கொழுப்பு சாப்பிடாத. வாசிப்போமா? லேவியராகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களுக்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்று சொல் என்றார். தற்காலிகமான டெம்பரரியான கட்டளை. அப்படியா சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறார்? டாக்டர் ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கிறார்? டாக்டர் ஜெகோவா என்ன சொல்லியிருக்கிறார்? நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தலைமுறை தோறும் நித்திய கட்டளை, eternal commandments. என்ன தெரியுமா? கொழுப்பை புசிக்காதே, அதை தகனித்து விடு. உலக பிரகாரமான கொழுப்பையே சாப்பிடாதென்று அவர் சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் ஏதோ பெருசா நாங்க தான் கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம். கொழுப்பு சாப்பிடக்கூட தெரியுமா? அதுல கொலஸ்ட்ரால் இருக்கு தெரியுமா? பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு தெரியுமா? நோ. ஆண்டவர் பல வருஷங்களுக்கு முதல் எழுதி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முதல் எழுதி வைத்து விட்டார்.
கொஞ்ச நாள் டாக்டர் சொல்லிக் கொண்டிருந்தார், வைத்தியர்களுக்கு நான் எதிராளி அல்ல, வைத்தியர்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆனா வைத்தியர்கள் தேவ வசனத்துக்கு முரணாய் சொல்லுகிற எதுவும் பொய்யே. கொஞ்ச நாள் முந்திரிய பருப்பு சாப்பிடாத கொலஸ்ட்ரால் சொன்னா, அதே டாக்டர் என்ன சொன்ன, முந்திரிய பருப்பு சாப்பிடலாம், அதுல குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விலக்கினது தவிர தேவன் விலக்காதது எதுவும் நன்மையானதே. கரங்களை தட்டியானவர் சொல். இந்த வேதத்திலே தேவன் விலக்காதது எதுவிலையும் நன்மை உண்டு, அதுல தீமை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அலரிக்கொட்டையை சாப்பிடு என்று வேதத்துல சொல்லியிருந்தா சாப்பிடு, நல்ல. சாப்பிடாத அப்படி என்று சொல்லி இருந்தா என்ன செய்யாத, சாப்பிடாத. பொல்லாங்காய் தோன்று அலரிக்கொட்டையை பற்றி வேதத்துல எங்கேயும் இல்லையே. ஏன் இல்லை? நீ வாசிக்கலன்னா அதுக்கு யாரும் என்ன செய்யறது? யாரும் என்ன செய்யறது? எங்க பிரதர் அலரிக்கொட்டையை பற்றி சொல்லியிருக்க? அங்க எங்க எங்க? நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன், ஆனா வேதத்துல இருக்குது, போய் வாசி. அல்லேலூயா. அத கொஞ்சம் யோசி, அப்போ உனக்கு ஈஸி. எத்தனை பேர் விளங்கிட்டு? ஓகே. உங்கள் கொழுப்புகள் தகனிக்கப்படணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய கொழுப்புகள் தகனிக்கப்படணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது எங்க வைக்கணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் வைக்க வேண்டும். யாரு சுட்டரிப்பார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சுட்டரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்கிட்டு? சரி, வாசிங்க, திருப்பி வாசிங்க. லேவியராகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது, இது உங்கள் வாசஸ்தலமெங்கிலும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்று சொல் என்றார். இது தற்காலிகமான கட்டளை அல்ல. கொழுப்பு விரும்பி சாப்பிடுறவங்க இருந்துட்டா இன்றையோட கொழுப்பு சாப்பிடுறத நிப்பாட்டிடுங்க. சுப்புல நல்லா கொழுப்பு போட்டு இருப்பான் பிரதர், அதை சாப்பிட்டாலே சும்மா கத 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 கதன்னு இருக்கு. கத கதன்னு இல்லடி, கதற அளவுக்கு கொழுப்பு பிடிச்சிடும். கவனமா இருந்துக்கோ, கவனமா இருந்துக்கோ. ஆண்டவர் சொல்றார், நித்திய கட்டளையா சொல்றார், சரியாக கண்டிப்பா சொல்றார், கட்டளையா சொல்றார். என்ன தெரியுமா? கொழுப்ப புசிக்காத. ரத்தத்தை அவன் வரட்டி தந்தா பிரதர், எவ்வளவு டேஸ்டா இருக்கும். புசிக்காத, புசிக்காத. ஆண்டவர் இன்று தெளிவாய் நம்மளோடு பேசியிருக்கிறார். கொழுப்பு அது தகனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரீர பிரகாரமான கொழுப்பே தகனிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் ஆவிக்குரிய கொழுப்பு தகனிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம். உலக பிரகாரமான கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டியது எவ்வளவு கட்டாயம். யாவரும் கரங்களை உயர்த்தி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சுட்டெரிப்பின் ஆவியினாலே நான் அவர்களை சுத்தம் பண்ணுவேன். எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமே நம்முடைய கொழுப்பை தகனிக்கிற நெருப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டிலே, இந்த இயர் ஆஃப் பிரைட்னஸ்ல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம்
பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களுடைய கொழுப்புகளை தகனிக்கட்டும். எங்களுடைய கொழுப்புகளை தகனிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கொழுப்புகளை தகனிக்கட்டும் அப்பா. எங்களுடைய ஜீவனத்தின் பெருமையாகிய கொழுப்புகள், எங்களுடைய மாமிசத்தின் இச்சையாகிய கொழுப்புகள், எங்களுடைய ஒவ்வொரு கொழுப்புகளையும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் தகனிக்கட்டும். வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கட்டும். புதிய ஆண்டுக்குள்ளே அந்த தகனிப்பு நடக்கட்டும். கொழுப்பு தகனிக்கப்படட்டும். இச்சை என்கிற கொழுப்பு தகனிக்கப்படட்டும். வேசித்தனம் என்கிற கொழுப்பு தகனிக்கப்படட்டும். தகனிக்கப்படட்டும். எஸ், ப்ரே ப்ரே ப்ரே. ஹalleluya ஹalleluya. ஒருவர் கூடி விடாதீங்க. எல்லாரும் சத்தமாக ஆண்டவரை நோக்கி கேளுங்க. தகனிக்கப்படட்டும். இன்று கேட்கிற ஆண்டவர் நாளை அற்புதத்தை செய்வார். நாளை உங்களுடைய கொழுப்புகள் தகனிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார். ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லமை உள்ளது. மிகவும் வல்லமை உள்ளது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆரையிலும் ஆரையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே யாவரும் அப்படியே கரங்களை உயர்த்தி நான் சொல்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவுள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். நேற்று இன்றும் அன்றும் மாறாது என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென் ஆமென் ஆமென். God bless you. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. ஆவி என்ன தெரியுமா? Familiar spirit. Generation to generation. சந்ததி சந்ததியாக தொடர்கிற ஆவி.
இவளை இலக்காதீங்க. போ போ போ. ஜீசஸ் போதும். என்னையோட போயிட்டு இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். I am servant of Jesus Christ. Listen, demon, take off your hand. Speak out! In the mighty name of Jesus! Demon, defeat the demon! Come out! Come out! Come out! Defeat the demon! Out! Out! In the belly, come here! Yes! When you go! In the mighty name of Jesus, I command you, out! Out! You rebellion, you stubborn, you defeated, out! என் எஜமானாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Don't come back again. Yes. Command you. In the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See. இது ஆவியை எப்படி போகுது பாத்தியா? எப்படி போகுது? பாத்தியா? வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். போ வெளியே. போ. இவனை விட்டு போ. போ. இவனை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியே போ. இவனை விட்டு வெளியே போ. Speak out in Jesus name. Jesus name. ரெண்டா ஆலயத்துல ஆடணும். அங்க ஆடி போட்டு இங்க வந்து நிக்காது. என்ன நோக்கத்திற்காக இவர்கள் வந்தனர்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்மையின் மூலம், ஒளியின் மூலம், இன்னுமாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ண உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உதைத்து இவனை விடுதலையாக்கு. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே செய்திருக்கிறார். நீர் கொடுத்த விடுதலைக்காய் சோத்திரம். ஸ்டீவன், இயேசுவின் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன் ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய. ஸ்டீவன், உன் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவினுடைய. உன் சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Out! 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 Oh! Oh! You spirit of death! Out! In the mighty name of Jesus. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ, வெளியே போ. இந்த mighty name of Jesus. இங்க வந்த உடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போன உடனே உள்ளே வா. Come out, devil! Come out! Father, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out! Come out! கேக்குதா?
கேக்குதா? கேக்குதா? In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer out. Out. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out! Go to hell! In the mighty name of Jesus. That's right. Thank you, Holy Spirit. In the mighty name of Jesus. 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 Be healed in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. இயேசுவின் தழும்பு இப்பொழுதே இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every step disease come out. Yes. It's coming, sister. It's coming. Yes. 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 Oh, yes. Thank you, Lord. Thank you, Lord. உச்சம் தலையில் இருந்து உள்ள கால்வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குவது. இந்த மரண பிசாசு நரகாக்கினிக்கு போகும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Out. Out. Yes, yes, yes. Out. 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 Mighty name of Jesus. Holy Spirit, புதுப்பிக்கப்பட்டது. எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. சரீரம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name you are healed. ஜெபஅறையிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல்றேன்.
என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது. அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது. ஆனால் இது முடிவல்ல. ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹalleluya.